நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. நம்ம நல்லா இருப்போம். அதுதான் நம்ம தாரக மந்திரம். ஓகேங்களா? இன்றைக்கி பதிவு என்ன அப்படின்னா, நான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக் படித்தேன். அந்த புக்கு எழுதினவர் பேர் ஜேம்ஸ் கிளியர். சரிங்களா? அந்த புக்கில் நல்ல பழக்கவழக்கங்களை மேம்படுத்துறது எப்படி, கெட்ட பழக்கவழக்கங்களிலிருந்து நம்ம வெளிவர்றது எப்படி அப்படின்னு சொல்லி சில டெக்னிக் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அந்த டெக்னிக்கை சில பேர் புக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே சிறப்பு. அது எல்லா பேரும் படிக்க வேண்டிய புக்கு. இப்போ நான் சொல்கிற சில டெக்னிக்ஸை மட்டும் பாருங்கள். அதாவது நல்ல பழக்கவழக்கங்களை நம்ம எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளான சில கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் உங்கள் பார்வைக்கு படுற மாதிரி புக்கை வைக்கணும். இப்போ பெட்டில் போய் உட்காந்தோடனே எல்லா பேருமே படுக்க போன உடனே என்ன செய்வாங்க, மொபைலை நோண்டுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கை பக்கத்தில் வைங்க. சரிங்களா? அதே மாதிரி தண்ணி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு தண்ணி குடிக்கணும் ஞாபகம் வரும், தண்ணி குடிச்சிடும். ரைட். அடுத்து நீங்கள் டெய்லி காலையில் ஜாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட அந்த ட்ராக் சூட்டு, ஜாக்கிங் ட்ரெஸ்ஸு, வாக்கிங் அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா அந்த ட்ரெஸ்ஸை உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி வைங்க. ஷூ சாக்ஸை கண்ணுக்கு படுற மாதிரி வைங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரும், ஸோ நம்ம இன்றைக்கி ஜாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் வரும். சரிங்களா? இதெல்லாம் நல்ல பழக்கவழக்கம். சரி, இந்த கெட்ட பழக்கவழக்கத்தை எப்படி நம்ம விட்டு ஒழிக்கிறது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நல்ல பழக்கவழக்கங்களை விசிபிளாக வச்சுக்கணும், கண்ணுக்கு எதிர கண் பார்வைக்கு படுற மாதிரி. கெட்ட பழக்கவழக்கங்களை கொஞ்சம் தூரமாக வைக்கணும், இன்விசிபிளாக வைக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு செயின் ஸ்மோக்கராக இருப்பீங்க அப்படின்னா எப்பயுமே பாக்கெட்டில் சிகரெட் பாக்கெட்டையும் தீப்பெட்டியும் வச்சுருப்பீங்க, லைட்டரை வச்சுருப்பீங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த லைட்டரை தூக்கி எங்கேயா கொண்டு ஒழிச்சு வச்சுருங்க. சரிங்களா? ஒழிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு தோணும்போது அந்த லைட்டரை தேடி அலைவீங்க இல்லைங்களா, எங்கேயோ ஒழிச்சு வச்சுருங்க. அதை தேடி அலைய நமக்கு என்ன அப்படின்னா அது மேலே வெறுப்பு வந்துடும், போடா அப்படின்ட்டு விட்டுடலாம். அதையும் மீறி அடிக்கிறவங்களும் இருப்பீங்க. அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. குடிப்பழக்கம் உள்ளவராக இருந்தீங்க அப்படின்னா அந்த குடியிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சில பேர் இப்போல்லாம் வீட்டிலேயே வாங்கி வச்சு குடிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது. சரிங்களா? சுத்தமாக அறவே அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது. நீங்கள் கடையில் போய் அடிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா கடைக்கு பைக்கில் போகாதீங்க, நடந்து போங்க. அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நடந்து போகும்போது இவ்வளோ தூரம் நம்ம நடக்கணுமா அப்படின்னு யோசனை வரும், அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரும். அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா பைக்கை விட்டுட்டு ஆட்டோவில் போங்க. அதாவது ஒரு ரூ. 200 சரக்கு அடிக்க ரூ. 400 ஆட்டோ வாடகை கொடுக்கணும். ஒவ்வொரு இடம் அப்படி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே சலிப்பு வந்துடும். ரூ. 200 சரக்குக்கு நம்ம ரூ. 400 செலவு பண்ணுறதா, இந்த இது வேணாண்டா அப்படின்னு உங்களுக்கே சலிப்பு வந்துடும். இதுதான். இப்போ சின்ன ஒன்றுமே இல்லை, அந்த பழக்கத்தை விடணும் அப்படின்னா இப்போ நம்ம டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம், பக்கத்தில் சிப்ஸ் பாக்கெட் இருக்கேன், சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனாலும் அப்படியே தெரியாமல் ஒரு சிப்ஸ் எடுத்து வாயில் வைப்பேன். அப்படியே பார்த்தோம்னா அந்த சிப்ஸ் பாக்கெட்டே காலியாகிடும். இதெல்லாம் எப்படின்னா நம்மளே அறியாமல் அதுக்கு அந்த பழக்கத்துக்கு போயிடுவோம். சரிங்களா? அப்போ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு இதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த நல்ல பழக்க வழக்கத்தை எப்படி மேம்படுத்துறது, கெட்ட பழக்க வழக்கத்தை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்து இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 2 நிமிட விதி. 2 நிமிஷம்தான். நீங்கள் காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? விட்டுருங்க. அடுத்து புக்கு படிக்கணும், நைட்டு படுக்கும்போது புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு புக் எடுத்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் படிங்க, விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, ஆனால் இதை கரெக்டாக ரெகுலராக பண்ணணும். இந்த 2 நிமிஷம் விதியை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதாவது இன்றைக்கி நீங்கள் 10 நிமிஷம் பண்ண அப்படின்னு நினச்சிங்க, 10 நிமிஷம் பண்ண முடியல, அட்லீஸ்ட் 2 நிமிஷமாக பண்ணிடணும். 10 நிமிஷம் புக்கு படிக்கலாம் நினச்சிருப்பீங்க, 10 நிமிஷம் உங்களால் படிக்க முடியல, அட்லீஸ்ட் 2 நிமிஷமாக படிச்சிருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, ஹாலில் உட்காந்த உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டக்குன்னு உட்காந்து அடுத்த செகண்டே அப்படி அந்த டிவி ரிமோட் எடுத்து டப்புன்னு டிவி ஆன் பண்ணுவோம். அந்த டிவி பார்க்கறது நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஒன்று ரிமோட்டை ஒழிச்சு வைங்க. அதையும் மீறி நம்ம ரிமோட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னா அந்த ரிமோட்டில் உள்ள பேட்டரி கழட்டி வேற எங்கேயா வச்சுருங்க. அப்போ நீங்கள் டிவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அந்த பேட்டரியை கண்டுபிடிச்சி எடுத்து ரிமோட்டில் போட்டு ரிமோட்டை கொண்டுகிட்டு ஹாலில் உட்காந்து நீங்கள் டிவி ஆன் பண்ணால் டிவி தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நமக்கு செலவாகும். அந்த 5 நிமிஷத்தை செலவு பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு சோம்பேறித்தனம் ஆகிடும். இந்த சோம்பேறித்தனமாக நம்ம ஆனதுனால தானே ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சோம்பேறித்தனத்தை முதலீடு ஆக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது இன்னொருத்தருக்கு வேலைவாய்ப்பாக இருந்தாலும் நம்ம காசு போகுதா இல்லைங்களா, அதை யோசிக்க வருதில்லை. என்னென்ன உட்காந்துறதுல நமக்கு வருதா, அந்த மாதிரி பழக்க வழக்கத்துக்கு போயிட்டோம். ஸோ இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸில் சொல்ல வர்றது இதுதான். நல்ல பழக்க வழக்கங்களை விசிபிளாக வைங்க, கெட்ட பழக்க வழக்கங்களை இன்விசிபிளாக வைங்க. அந்த 2 நிமிட விதியை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக இப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மேம்படுவோம்,
மேம்பட்ட வாழ்க்கைக்கு போவோம் அப்படிங்கிறதுக்கு முழு உதாரணம் அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸோட ஆத்தர் மிஸ்டர் ஜேம்ஸ் கிளியரோட இதுதான். யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கு அவசியம் வாங்கி படிங்க. வாழ்க்கையில் நம்ம நல்லா வரணும்னு நினச்சோம் அப்படின்னா நிச்சயம் அந்த புக்கை ஒருத்தர் படிக்கணும். நிறைய படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட புக்கு இருக்குது. ஆனால் இந்த புக்கு வந்து நிச்சயம் மஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானதே பழக்க வழக்கம் ஹேபிட்ஸ் தான். அந்த ஹேபிட்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலும் நிறைய பிரச்சனை தீர்ந்து போயிடும் இல்லைங்களா? ஸோ அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கை யாருக்கெல்லாம் சமயம் கிடைக்குதோ முடியுதோ வாங்கி தயவு செஞ்சு படிங்க. வாழ்க்கையில் நல்லா வாங்க. இதுதான் என்னோடய ஆசை. தேங்க்யூ வெரி மச்.